எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. அவனுடைய செய்கை, அவனுடைய காரியம், அவன் பேசுறது எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும். என் வாய் நான் பேசலாம், என் கண் நான் பார்க்கலாம், என்னுடைய அவயவம் நான் செயல்படலாம் அப்படின்னு மனுஷ சிந்த சொல்லும். அப்படிலாம் கிடையாது, கிடையவே கிடையாது. என்னுடைய செயல்பாடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை தேவன் சில நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்திலேயே கட்டளையிடுகிறார். நிறைய பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்களுடைய இறுதி காலம் நெருங்க நெருங்க நிறைய உபத்திரவத்துக்குள் போயிருவாங்க, நிறைய பாடுகளுக்குள் போயிருவாங்க. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பரிசுத்தமான், இவருக்கு போய் இந்த வியாதி வந்து, இவருக்கு போய் இப்படி வந்துட்டு, இவருக்கு போய் அப்படி வந்துட்டு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் இந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி அந்த நித்தியத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலேயே அவர்களை நியாய தீர்த்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு பூரண கன்னிகையாய் மாற்றி அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்வார். ஆனால் இதே பரிசுத்தவான் கடைசி காலத்தில் இவ்வளவு உபத்திரவத்துக்குள் போகதான் செய்யணும் என்பதெல்லாம் கட்டாயம் கிடையாது. என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து பார்க்கணும்.